24.2 மில்லியன் ரிங்கீட்டை உட்படுத்திய வங்கி பண மோசடியில் கூட்டாக இணைந்து குற்றம் புரிந்தது தொடர்பில் சம்பந்தப்பட்ட 10 பேருக்கு எதிராக கோத்தா கினாபாலு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட 10 பேரில் 2 வங்கியின் நிர்வாகிகளாவர். இந்த விவகாரத்தில் ஆசிரியர், குத்தகையாளர், சுயதொழில் செய்யும் வியாபாரி ஆகியோருக்கு எதிராகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அமீர்ஷா அமீர் அசான் முன்னிலையில் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 130(v)யின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படும். கூட்டாக இணைந்து வங்கி மோசடியில் ஈடுபட்டனர். கோத்தா கினாபாலுவில் உள்ள கிளை வங்கி ஒன்றில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் இருந்து எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. அதோடு யாருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி மீண்டும் செவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.